இப்போ 2வது ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரமோவ நீங்க யாருமே நம்ப வேண்டாம். சீரியஸாவும் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா, அரோராக்கும் எஃப்ஜேக்கும் நடக்கிற சண்டை தான் இந்த ப்ரமோ. அரோரா வந்து எஃப்ஜே கிட்ட சொல்றாங்க, "நீ வந்து டாஸ்க்க ஒழுங்கா பண்ணலன்னு நான் சொல்லலடா. ஆனா வந்து அந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது நீ பாதியில விட்டுட்டு போயிட்டல்ல" அப்படின்னு சொல்றாங்க. பாதியில கோவப்பட்டுட்டு நான் வரல அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பாரு தெரியுமா? 5 பேர் சேர்ந்து அந்த டான்ஸ் மேரத்தான் 2.0ல அதுதான் இவங்க மீன் பண்றாங்க. உடனே எஃப்ஜே வந்துட்டு நான் கோவத்துலலாம் விட்டுட்டு போல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அரோரா சொல்றாங்க, "இல்ல விக்கல்ஸும் அதே தான் சொல்றாரு" அப்படின்னு சொன்னோனே, "நீ கத்தாதன்னு" சொல்லிட்டு எஃப்ஜே வந்து கோவப்படுறாங்க. கோவப்பட்ட உடனே அரோரா சொல்றாங்க, "நீ என்கிட்ட வந்து கோவப்படாதடா. விக்கல்ஸும் அத தானே சொன்னாரு. நீ பாதியில தானே விட்டுட்டு போன" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எஃப்ஜே வந்து இல்ல பிக் பாஸே 4 பேர் போதும்னு தானே சொன்னாங்க. அதனால தான் நான் சொன்னேங்கிற மாதிரி அவரு சைடு எக்ஸ்பிளனேஷன குடுக்கறதுக்கு வராரு. உடனே எஃப்ஜே சொல்றாங்க, "எனக்கு பயமா இருக்கு. நான் திரும்பவும் தலையாயிட்டா நீ என்ட்ட கத்துவியோன்னு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றாரு. உடனே வந்துட்டு அதுக்கு அரோரா சொல்றாங்க, "உன்னோட அக்ரஷன்ல தான் நீ என் மேல சும்மா எகிறிட்டு வர" அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அதுக்கு திருப்பி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அரோரா சொல்றாங்க, "நீ பண்றது எல்லாமே பச்சையா தெரியுது எஃப்ஜே. உன்ட்ட ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாலே நீ எப்படி என்ன புட் டவுன் பண்ணலான்னு மட்டும் தான் நீ பார்க்குறே தவிர, நீ சொல்றது எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறன்னு" அரோரா சொல்றாங்க. அதுக்கு எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, "நீ பண்றதும் தான் பச்சையா தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேயும் சொல்றாங்க. எஃப்ஜே கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. அரோரா வந்து கொஞ்சம் கோவம் கம்மியா பேசுறாங்க. பட் என்ன பொறுத்தளவுல 2 பேருமே ரொம்ப சென்சிபிளான பாயிண்ட்ஸ் தான் எடுத்து வைப்பாங்க. 2 பேர் சொன்னாலுமே அந்த விஷயத்த ஆராய்ஞ்சு பார்த்தா அதில ஒரு உண்மை இருக்கும். ஸோ இந்த ஃபைட்டுமே இது ஒரு 5 நிமிஷம் நிக்குமான்னு கூட தெரியாது. 2 பேரும் அதுக்கு அடுத்த நிமிஷமே சிரிச்சு பேசிட்டு போவாங்க. ஸோ இவங்கள 2 பேரோட எந்த ஃபைட்டையுமே நான் எப்பவுமே சீரியஸா எடுத்ததில்ல. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.